வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போனால், தாவேகா கட்சியின் மீது பலரும் தங்களுடைய புலம்பலை கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தரை பற்றி தான் நம்ம நினச்சி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எடப்பாடி ஐயாவை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு இவர் என்ன சொல்கிறதுக்கு வர்றாருன்னா, கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லி திமுகவை சொன்னதோடு மட்டும் இல்லாமல், கல்லாப்பட்டி கூட்டணி என தேர்தலுக்கு முன் சொன்ன கட்சிகளை சோபா கூட்டணிக்குள் நுழைக்க முயற்சின்னு சொல்லியிருக்காரு. இது எங்கே கொண்டு போய் முடிக்கிறாருன்னு பாருங்கள். ரெண்டு கட்சியுமே சேர்ந்து கலந்து சாடுறாரு. இவர் ரெண்டு கட்சி மேலே அவரோட ஆதங்கத்தை கொட்டுறாரு. கல்லாப்பட்டி கூட்டணின்னு ஒரு பக்கம் திமுக சொன்னாலும், இன்னொரு பக்கம் தாவேகாவை சோபா கூட்டணின்னு சொல்லி அவருடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டு இருக்காரு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, தாவேகாவை ரெண்டாவது இன்னொரு இதை சொல்கிறாருன்னா, அடுத்த கட்சியினை குதிரை பேரம் பேசி வலை வீசி இழுக்கிறதா சொல்லியிருக்காரு. ஐயா, அதை அவங்க பண்ண கிடையாதுங்கய்யா. அதை நீங்கள் கோட்டை விட்டுட்ருக்கீங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் தான் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாததால் தாவேக்கால போய் சேர்ந்துட்டுருக்காங்க. உங்களுடைய புலம்பல் ஒரு நியாயமான ஒன்று மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் விட்டுட்ருக்கீங்க. அவங்க எல்லாருமே அடுத்ததாக ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்கா மேலே தான் போய் சேர்ந்துட்டுருக்காங்க. எல்லாருமே இப்போ திமுகவை திமுக ஒரு சேர்ற கட்சியாக அவர் பார்க்கல. எடப்பாடி ஐயாவினுடைய அதிமுக கட்சியிலிருந்து தான் எல்லாருமே போய் இப்போ தாவேக்கால சேர்ந்துட்டுருக்காங்க. இது நீங்கள் எப்போ புரிஞ்சிக்க போகிறீங்கன்றது தெரிய மாட்டேங்குது. இது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் அவர் இன்றைக்கி தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுகவினுடைய தலைமையான இபிஎஸ் அவர்களுடைய தவறான முடிவுகள் காரணமாக தான் இதனால் தான் எல்லாருமே இன்றைக்கி மாற்றுக் கட்சியில் போய் சேர்ந்துட்டு இருக்கிறதா விஜயபாஸ்கர் அவர்கள் சேர்ந்துட்டு ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு. அதிமுகவினுடைய டெல்டா மாவட்டங்களும் இப்போ காலி ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தராக முக்கியமான தலைவர்கள், அதிமுகவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே தாவேக்கால இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் தாவேக்காவினுடைய தலைமை இதை எப்படி பார்க்கணும்னா, இவங்களையெல்லாம் ஒரு அடிமட்ட ஒரு தொண்டராக சேர்த்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கான முக்கியமான பொறுப்புகளை கொடுக்கணும். அவங்கள வச்சு தான் நாம் ஜெயிச்சோன்றதை ஒரு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்க அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சி தாவறவங்க. ஆனால் எங்களை மாதிரியான இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே உங்கள் கட்சியில் இருக்கவங்க. அதை நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பலருமே பார்த்திங்கன்னா, நீங்கள் தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். எனிவேஸ், கண்டினியூ பண்ணுவோம் கண்டென்ட்டில். அடுத்ததாக கனிமொழி அக்கா பேசுனதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வடக்கில் பாஜக வாஷிங் மெஷினாக சொல்லியிருக்காங்க. அது இப்போ தமிழ்நாட்டிலையும் தெரியுதான். அந்த வாஷிங் மெஷின் இப்போ குட்கா கரைகளையும் போக்குற மாதிரி குட்கா கரைகளையும் கூட நீக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்றது உங்களுக்கே புரியும். யாரெல்லாம் நீக்கிறாங்க என்னென்னன்றது உங்களுக்கே நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களும் அதை தான் சர்க்காசமாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர்களும் அவரோட சகோதரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது என்னென்ன வழக்குன்றது சொல்லிடுறேன். ஊழல் தடுப்பு சட்டம், கூட்டுச்சதி, கொலை மிரட்டல் அப்படின்னு சொல்லி நான்கு பிரிவுகளின் கீழ் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரகுபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் கரூர் செல்லும் முன்பு செந்தில் பாலாஜியை கைது செய்ய முயற்சி, இதனால் தான் அவரை குறிவைக்கிறாங்க. தேர்தலை சந்தித்து தான் ஆட்சிக்கு வருவோம், கொல்லைப்புற ஆட்சி எண்ணம் துளியும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் மக்களே உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். எதுக்கோசம் சொல்கிறாங்கன்னா, எப்படி செந்தில் பாலாஜி இந்த அடுத்த அப்கமிங் டேஸில் அரெஸ்ட் ஆக போகிறது உறுதியாக இருக்குது. விஜய் அண்ணன் கரூர் வரத்துக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி உறுதியாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்றதை ஒரு கணிச்சிருக்காங்க. அடுத்ததாக சண்முகம் அவர் பேசியிருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. அதிகாரத்தில் இல்லாதால் திமுகவால் ஏற்றுக்கவே முடியல. எப்படியாச்சும் இந்த ஆட்சியை கவுத்தணும்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இது எங்கே கொண்டு போய் முடிக்க போகிறான்னு தெரில. ஆனால் விஜயனுடைய திறமையான ஆளுமையினால் இந்த ஆட்சி கவிழ்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க திமுகவினர்களே, நீங்கள் எந்த ஒரு காலத்துலையுமே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தாவேக்காவினுடைய ஆட்சியை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அதுக்கு கீழே தான் பயணிச்சு ஆகணுன்றது தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அதிகமாக வாய் விடாதீங்க. கொஞ்சம் போய் இதெல்லாம் படிச்சுட்டு வந்துடுங்க. தமிழ் தாய் வாழ்த்துலாம் கொஞ்சம் படிச்சிருங்க. உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல பொது இடத்துல இந்த மாதிரி பாடிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. உங்கள் மீட்டப் நீங்கள் எங்கேனாலும் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு தமிழ் தாய் வாழ்த்து பாடலை கொஞ்சம் நல்லா பாடுங்கன்றதான் நான் சொல்லுவேன். அடுத்த பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. விரைவில் தேர்தல் வரும்னு நினச்சி அவர் ஒரு மனக்கோட்டையில் இருக்கார். அவருக்கு கொஞ்சம் புரிய வைங்க. உங்கள் மகன் உதயநிதி அவர்களுடைய மோசமான ஒரு ஆளுமையினால் தான் திமுக மிகப்பெரிய சரிவை நோக்கி போயிட்டுருக்கு.
அதை வந்து அவர் கொஞ்சம் புரிய வைங்க. இந்த ஆட்சி கவிழ்றதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. எதை வச்சு நீங்கள் ஆட்சி கவுளுன்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. ஸ்டாலின் அவர்கள் விரைவில் தேர்தல் என சொன்னதன் அர்த்தம் இதுவே. இதற்காகவே எம்எல்ஏக்களை விலை பேசுகிறாங்க. அப்போனா தாவேக்காவினுடைய ஆட்சி கவுகிறது திமுக தான் வந்து இப்போ வந்து விலை பேசிகிட்டு இருக்காங்கன்றது மாதிரி தெரியுது. கட்சி மாறுவது சகஜம், ஆனால் விலை பேசுவது இது எங்கே ஒரு முட்டாள்தனமாக தெரியுது உங்கள் விலை பேசுறது. ஆனால் தாவேக்காவினுடைய எம்எல்ஏக்களை நாம் இந்த டைமில் வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே முதல் டைம் அமைச்சராக இருக்காங்க. எம்எல்ஏக்கள்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் ஆகிருக்காங்க. அவங்களாம் வந்து விலை போகாமல் இருக்கிறது வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி விஜயகாந்த் கௌசர் எத்தனை பேர் உண்மையாக வந்து நிற்கிறாங்கன்றது இது மூலியமாகவே நம்மளுக்கு தெரியுது. அவருக்கு வந்து 108 இடத்துல ஜெயிக்க வச்சு தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து சிறப்பான ஒரு செய்கை பண்ணியிருக்காங்க அவருக்கு. ஏன்னா அவரை வந்து முதலமைச்சர் பொசிஷனில் வச்சு பார்க்கக்கூடிய சந்தோஷம் மக்கள் பார்த்துருக்காங்க. அதை தான் இந்த எம்எல்ஏக்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. விலை போக மாட்டாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தமிழக வெற்றி கழகம் மென்மேலும் வெற்றி நடைபோம். அடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் அண்ணன் ஒரு புலம்பல் பண்ணியிருக்காரு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்னால் பேசாமல் இருக்க முடியல. வீரப்பம் மட்டும் இருந்திருந்தால் இன்றைக்கி கர்நாடகா இந்த மாதிரி மேகதாது அணையை கட்டுறதுக்கான முயற்சி எடுத்திருப்பாங்களா? கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் கூட அதை பற்றி அவங்க முயற்சி பண்ணியிருக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவர் வச்சது தான் சட்டம். கர்நாடகாவில் யாரும் பேசவே முடியாது. வீரப்பனை மீறி பேசிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்களால உள்ள நுழையக்கூட முடியாதுன்னு சொல்லி அன்புமணி அண்ணன் பேசியிருக்காரு. உண்மைதாங்க. வீரப்பண்ண இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு கர்நாடகா இந்தளவு ஒரு முயற்சி ஈடுபட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வீரப்பண்ண இல்லை. அதனால் நாம் வந்து போராடி தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது அண்ணாமலை சார் அவர்கள் அவங்களுடைய வெற்றி பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய முதல் மாநாடுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. மக்களே அவருக்கும் வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா அவரும் மிகப்பெரிய அளவில் செயல்பட்டுருக்காரு. பாஜக கோசரம் தான் முன்னாடி செயல்பட்டு இருந்தார். இப்போ அவராக தமிழக மக்களினுடைய நலன் கருதி தனியாக ஒரு பார்ட்டி ஆரம்பித்து வீத லீடர்ஸ்னு ஒரு பார்ட்டி ஆரம்பித்து அதுக்காக சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எனிவேஸ் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மக்களுக்கு தேவையான கண்டென்ட்டை தான் நம்ம சேனலில் போடுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.